தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் களமிறங்க அனைத்து கட்சிகளும் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணியில் மும்முரம் காட்டி வருகின்றன. அதிமுகவில் விருப்பமனு தாக்கல் முடிந்துவிட்ட நிலையில் திமுகவிலும் விருப்பமனு தாக்கல் முடிவுக்கு வந்திருக்கிறது. மற்ற கட்சிகளில் விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு வருகின்றன. சட்டப்பேரவை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட 8000க்கும் மேற்பட்டோர் விருப்ப மனு அளித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடைசி நாளான நேற்று மட்டும் 3000 பேர் விருப்ப மனு அளித்தனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் அக்கட்சி தொண்டர்கள் அண்ணா அறிவாலயத்தில் குவிந்தனர். கடந்த ஜனவரி 24 முதல் இது தொடங்கி இன்று வரை போகிறது. 17 நாட்களாக இருக்கின்றன. தேவை ஏற்படுமானால் தலைவரோடு கலந்து பேசி அது குறித்து அறிவிப்பு வெளியிடுவோம். தேமுதிக சார்பில் போட்டியிட 6வது நாளாக விருப்ப மனுக்கள் பெறப்பட்டன. வரும் 14ஆம் தேதி வரை விருப்ப மனுக்கள் பெறப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தங்கள் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என பலர் விருப்ப மனு அளித்துள்ளனர். காங்கிரஸ் சார்பில் போட்டியிட விரும்புவோர் சத்தியமூர்த்தி பவனில் வரும் 15ஆம் தேதி வரை விருப்ப மனுக்களை பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது பிரிவினருக்கு 5000 ரூபாயும், தனிப்பிரிவினருக்கு 2500 ரூபாய், பெண்களுக்கு 2500 ரூபாய் கட்டணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை வேட்புமனு வாங்கப்படும். ஆர்வமுள்ளவர்கள் வருகை தந்து கட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள். இது முடிந்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தலைவர் EVKS அவர்கள் தொடர்ந்து நடத்துவார்கள். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் நிறைவடைந்தது. வேட்பாளர்களை இறுதி செய்வதற்கான பணிகளை அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் மேற்கொள்வதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேட்பாளர்கள் நேர்காணல் என்பது தொடங்கியது. மருத்துவர் ஐயா அவர்களும் முதலமைச்சர் வேட்பாளர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இந்த வேட்பாளர் நேர்முகத்தை தொடங்கி வைத்தார்கள். மருத்துவர் ஐயா அவர்கள் இனி வேட்பாளர்களை தேர்வு செய்து அறிவிப்பார்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் வரும் 12ஆம் தேதி வரை விருப்ப மனுக்கள் பெறப்படுகின்றன. தென் சென்னை, வட சென்னை, மத்திய சென்னை என 8 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு மனுக்கள் பெறப்படுகின்றன. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.